நான் போயிட்டு வரட்டுமா? என்னங்க, இன்னைக்கு சண்டே தானே? ஆபீஸ்ல வேலை நிறைய இருக்குமா. ம். நாளைக்கு மீட்டிங்க்கு பிரசன்டேஷன் ரெடி பண்ணணும். நான் என்னமா பண்ண முடியும்? பிரைவேட் ஜாப் ஆச்சே, எந்த கேள்வியும் கேட்க முடியாது. பாய். ஹலோ சார். ஹாய். ஹாய் மேம். ஹலோ ரோஹன், சண்டே கிளாஸஸ் இல்லைன்னு நேத்து தானே சொல்லி அனுப்புனேன். நோ மேம், ஆக்சுவலி வீட்டில் போர் அடிச்சதா, அதான் டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட உங்ககிட்ட வந்து ஏதாவது கற்றுக்கலாம்னு நினச்சேன். சரி, உட்காரு. நான் இதை வந்துடுறேன். ஓகே மேம். உன் கண்ணு ஏன் மேல இருக்கா, பெயிண்டிங் மேல இருக்கா? மேம், பெயிண்டிங் மேலே தான் மேம். உனக்கு ஏதாச்சும் சொல்லணுமா? மேம், அது வந்து ஆக்சுவலி நான் உங்களுக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன். மேம், இது தங்கமாச்சே. இவ்ளோ பணம் உன்கிட்ட எப்படி? மேம், எங்கள் அப்பா ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் மாதம் மாதம் எனக்கு பாக்கெட் மணி தருவார். அதனால தான் உங்களுக்காக ஸ்பெஷலாக இதை வாங்கிட்டு வந்தேன். நான் உங்களுக்கு போட்டு விடவா? ம். ரொம்ப அழகா இருக்கு. உங்களை விட கம்மி தான். தேங்க்யூ. ஐ லவ் யூ மேம். வாங்க மிஸ்டர் பிரகாஷ், உங்க வீடு மாதிரி நினைச்சுங்க. வாங்க உட்காருங்க. என்னங்க, உங்க ஷர்ட் எப்படி அழுக்காச்சு? மழையில என் பைக் ஸ்லிப் ஆயிருச்சு, நான் கீழே விழுந்துட்டேமா. சரி, அதை விடு. இவர் யார் தெரியுமா? இவர்தான் பிரகாஷ் சந்திர சட்டர்ஜி. வணக்கங்க. எங்க ஆபீஸ்ல சீனியரா அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. ஓஹோ. பெங்கால்ல இருந்து வந்திருக்காரு. ம். சேர்மன் வேற. அதனாலதான் நான் இவருக்கு இந்த ஊர்ல பெங்கால் டேஸ்ட் காட்ட நினைச்சேன். அதனாலதான் சாப்பிட கூட்டிட்டு வந்துட்டேன். ம். என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட் தாங்க. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன், நீ சாப்பாடு ரெடி பண்ணு. சரி. பிரகாஷ் சார், இருங்க வந்துடுறேன். சரி. இப்போ வந்துடுறேன். நல்லா இருக்கு. ஆ, வீட்டை சொன்னேனா? தேங்க்யூ. இது உங்க வீடு மாதிரி, கூச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போகுது. எக்ஸ்கியூஸ் மீ, ஐஸ் வாட்டர் கிடைக்குமா? எங்க ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆயிருச்சு, நான் அடுத்த மாசம் புதுசு வாங்கிடுவேன். அப்படியா? அடுத்த மாசம் இவருக்கு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஆயுஷி, விருந்தாளிங்க முன்னாடியாவது இந்த மாதிரி பேசாம இருக்கலாம்ல. ம்? என்னாச்சு?
இன்னைக்கு இந்த கிளாஸ் உனக்கு மட்டும்தான். இன்னைக்கு நீ உன் மேமுக்கு எந்த கிஃப்டையும் கொண்டு வரலையா? கொண்டு வந்திருக்கேன். என்னது? இதை கொண்டு வரேன். ம். இதோ உங்களுக்காக. வாவ், இட்ஸ் so beautiful. Thank you. பிடிச்சிருக்கா? ரொம்ப. நீ நிஜமாவே என்ன காதலிக்கிறியா? என் உயிரை விட மேலா? நிஜமாவா? இப்ப யார் வந்திருக்கா? தெரியல, நான் போய் பார்க்கறாரு. அட, நீங்களா? ஒன்றும் இல்லை, இந்த வழியாக போய்கிட்டு இருந்தேன், அதான் பார்த்துட்டு போகலான்னு. ஓ சரி, உள்ள வாங்க. உட்காருங்க. சுதீப் இருக்காரே, அவருக்கு ஒன்றும் தெரியல. நேற்று உங்களுக்கும் அவருக்கும் நடுவில் நடந்த சண்டையை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுவும் ஒரு ஃப்ரிட்ஜுக்காக. யாராவது இப்படி பண்ணுவாங்களா என்ன? இல்லைனா நீங்கள் அவர்கிட்ட வைர நெக்லஸ் கேட்டிங்களா? சரி, கேட்டால் அவர் என்ன சொல்ல போகிறாரு, அதான் உங்ககிட்டே கேட்கலான்னு வந்தேன். நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் அனுப்பட்டுமா? ஆனா எங்ககிட்ட இப்போ அவ்வளவு பணம் இல்லையே. ஐயோ, உங்ககிட்ட யார் பணத்தை கேட்டா? உங்ககிட்ட பணம் கிடைக்கும் போது எனக்கு கொடுங்க. இதுக்கெல்லாம் என்ன அவசியம் இருக்கு? ஐயோ, என்னங்க நீங்க? அன்பை விட பணம் பெருசா என்ன? உங்க மொபைலும் ரொம்ப ஓல்டு மாடலா இருந்ததை நான் பார்த்தேன். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன gift வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. நமக்குள்ள அன்பு எப்போ இப்படியே நிலைச்சிருக்கணும். நமக்குள்ள அன்பு எப்போ இப்படியே நிலைச்சிருக்கணும். ஆயுஷி, ஆயுஷி, இங்க பாரு உனதான். அந்த ஃப்ரிட்ஜ் எங்க இருந்து வந்துச்சு? ஃப்ரிட்ஜா? நான் தான் ஃப்ரிட்ஜ் வாங்கினேன். நீயா? ம். ஆமா, உங்ககிட்ட ஏதுமா அவ்வளவு பணம்? தினமும் இந்த மாதிரி புதுசு புதுசா நகையெல்லாம் போடுறியே, இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? ஒரு நாள் கையில தங்க மோதிரம், இன்னைக்கு காதுல கம்மல். சுதீப், நானும் சம்பாதிக்கிறேன். நீங்க உங்க சம்பளத்துல எனக்கு எதையும் வாங்கி தரதில்ல. நான் என் சம்பாத்தியத்துல சிலதை வாங்கிக்கிறேன். அதுவும் உங்களுக்கு பொறுக்கலையா? இதையெல்லாம் செய்ய உங்களுக்கு தகுதி வரும்போது என்கிட்ட கேள்வி கேளுங்க, சரியா?
மேம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? கேளு. நான் உங்களை லவ் பண்ணுற மாதிரி நீங்களும் என்ன லவ் பண்ணுறீங்களா? அதுல உனக்கு சந்தேகம் இருக்கா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை மேம். எல்லா நேரமும் உங்களை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நிற்கும் போது, நடக்கும்போது, தூங்கும்போது உங்கள் நினைப்பு என்னை தூங்கவே விட மாட்டேங்குது. சரி சொல்லுங்க, நான் என்ன செஞ்சா என்னோட மேம் சந்தோஷப்படுவாங்க? மேம், நீங்கள் வேற ஒருத்தர் கூட பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. குறிப்பாக அன்னைக்கு வந்த ஆள் உங்களை தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு. அவரா? அவர் சுதீப்போட ஃப்ரெண்டு. வீட்டுக்கு அப்பப்போ வந்து போவாரு. ஆனா நீ என் மனசுல இருக்க. ஓ இடத்த யாராலையும் பிடிக்க முடியாது. நிஜமாவா? ஆமா. சரி, நான் உன்னை கேட்கட்டுமா? எத்தனை நாள் உன்னுடைய டாடி உனக்கு பாக்கெட் மணியே தரலையா? ஏன்? ஏன்னா நீ எனக்காக கிஃப்ட்ஸே வாங்கிட்டு வரது இல்லையே. உனக்கு என் மேல இருக்கிற காதல் ஒருவேளை குறைஞ்சிடுச்சா என்ன? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை மேம். கூடிய சீக்கிரம் நான் பெரிய கிஃப்டோட வரேன். நிஜமாவா? நிஜமாதான். ஹலோ. ஹலோ ஆயுஷி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, நான் 10 நிமிஷத்துல வரேன். சரியா? ஓகே. எங்க பாரு, நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியில போறேன். நான் உன்னை நாளைக்கு பார்க்கறேன். சரியா? ஆனா மேம், ஆ! ஓ! 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 ஓ மை காட், எழுந்திருங்க எழுந்திருங்க. பார்த்தேன். ஆர் யூ ஓகே? உங்களுக்கு ஒன்றும் அடிபடல? பார்த்து வண்டி ஓட்ட மாட்டியா? சாரி சார். இவங்களுக்கு அடிபட்டு இருந்ததுன்னா நாளையில இருந்து உனக்கு இங்க வேலை இல்ல. இல்ல விடுங்க, அவர் தெரியாம பண்ணிருப்பாரு. அதை எப்படி நம்ம விட்டுற முடியும்? உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? ப்ளீஸ் வாங்க, நான் உங்களை ட்ராப் பண்றேன். வாங்க. Are you comfortable, ma'am? எஸ். Good. நீங்க இந்த ஊர் மாதிரி இல்லையே. Not really. Actually, நான் பிசினஸ் விஷயமா லக்னோவுக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பேன். நான் மும்பையை சேர்ந்தவன். அப்படியா? என்னோட வீடு வந்துருச்சு. என்னை இங்கேயே இறக்கி விட்டுருங்க. Oh, really? இங்கேயா? ஆமா. வண்டியை நிறுத்து. Please. Oh, well. One sec. Well, this is my visiting card. Thank you. கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம். டிரைவர், வண்டி எடு. கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம்.
மேம் நான் வந்திருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ரோஹன், நான் ரொம்ப அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட நாளைக்கு பேசுறேன், சரியா? ஆனா மேம் அது வந்து என்ன குழந்தை மாதிரி வந்து போயின்னு நான் போனுங்கிறேன்ல, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. மேம் மேம் திஸ் இஸ் ஃபார் பியூட்டிஃபுல் லேடி. தேங்க்யூ. அது சரி, உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? அவரை பத்தி நான் பேச விரும்பல. ஏன் ஏன் என்னாச்சு? ஒரு புருஷனுக்கு தான் மனைவிய பார்க்க கூட டைம் இல்லைன்னா அந்த மனைவியால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அப்படின்னா அந்த மாதிரி புருஷனோட ஏன் வாழணும்? அவரை டைவர்ஸ் பண்ணிடு அண்ட் லிவ் யுவர் ஓன் லைஃப். அண்ட் உன்னை சந்தோஷமா வச்சுக்கிற ஆளோட தான் நீ சந்தோஷமா வாழ முடியும். அது அவ்வளோ ஈஸி இல்லை. அவரை டைவர்ஸ் பண்ணிட்டா என்ன யார் பார்த்துக்குவாங்க? நீ ஏன் அப்படி யோசிக்கிற? உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஆளே இல்லையா என்ன? Give me a sec. இது ஸ்பெஷலா உனக்கு தான். அதுவும் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான். ஒருத்தன் இருக்கான், அவன் உன்னை நல்லாவே பார்த்துப்பான். ஐ லவ் யூ ஐஷி. ரோஹன் ஒரு சின்ன பையன்தான். ஆனா பிரகாஷ் அவரை விட பெரிய பணக்காரன் மோஹித் தான். ஆனா சுதீப்பை விட்டுட்டு நான் மோஹித் கிட்ட எப்படி போறது? இந்த ரோஹன் பிரகாஷ் எல்லாம் என்ன பண்றது? இவங்களை எல்லாம் நான் எப்படி விளக்குறது?